வருடங்களாக ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து குடும்பம் நடத்தி இல்லறம் நடத்த வேண்டிய அதை ஒரு சாதாரணமாக ஒரு சந்தையில் வாங்குற மாடு மாதிரி பார்க்க முடியும். அப்படியே பார்க்காததுனால தான் நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அது ரெண்டாவது. வெண்டிலா நீங்கள் சொன்னீங்க நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்களா, நிறையா கொட்டி கொட்டிக்கிறாங்க. MTS பீப்புளாக நோட் பண்ணிக்கிறேன்ப்பா. அடுத்த வேலை ஃபண்ட் ரைசர்னா வெண்டிலா 10,000 டாலர் அது குறைச்சி கொடுக்க மாட்டேன். போனால் சேர்த்து வளர்த்து சேர்த்து வச்சுருக்கேன். கொடுக்குறாங்க மனசால யார் வேணா கொடுக்கலாம். மனசால நான் அமெரிக்காவே கொடுத்துருவேன். மனசால அமெரிக்காவே எடுத்துக்கலாம். மனசால கொடுக்க முடியும். யதார்த்தமா பேசணும். எது பேசினாலும் வாழ்க்கையில யதார்த்தமா பேசணும். உண்மையை பேசணும். எப்படி நடைமுறையில் இருக்குது சும்மா ஒரு ஜோக் அடிக்கிற மாதிரி பேசணும். ரெண்டாவது, நீங்க சொன்னீங்களே என்னவோ அமெரிக்காவில் வாழ்றவங்களாம் என்ன ஜோடி கோடியா சேர்த்து வச்சிருக்காங்க நினைக்கிறீங்களா? இங்க இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி தெரியும் உங்களுக்கு? வரவுக்கு மேல் செலவு செய்பவர்கள் தான் நினைக்குமே தவிர வரவுக்குள் செலவு செய்வது இங்க கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் மெர்சிடஸ் பென்ஸ் வாங்கினா நம்ம எப்ப மெர்சிடஸ் பென்ஸ் வாங்குறோம்? அவர் ரோலெக்ஸ் வாட்ச் கண்ணா நம்ம எப்ப ரோலெக்ஸ் நம்மளால வாங்க முடியாது, நமக்கு சக்தி இல்லைன்னு தெரிஞ்சாலும் வாங்கணும்னு நினைக்கிறோமே. கிரெடிட் கார்டுன்ற அந்த அட்டையை வச்சு நம்ம எவ்வளவு பண்ண முடியும்? கிரெடிட் கார்டில் $10,000 கிரெடிட் இருந்தா நீ நிறைய யூஸ் பண்ண $20,000 கிரெடிட் கொடுக்குறோம். இப்படி கடன் தொகைகளை ஜாஸ்தியாக்கி கொண்டு நிம்மதி இல்லாமல் எத்தனையோ பிரச்சனைகள். பசங்களை படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும். இப்பெல்லாம் காலேஜ் என்ன பிரைஸ் தெரியுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு பசங்களாம் காலேஜ் இருக்க மாதிரி தெரியாது. நான் என் பொண்ணை படிக்க வச்ச காலத்திலேயே வருஷத்துக்கு $30,000 கட்டிட்டு இருக்கேன். இப்போ $50,000 $60,000 குறைஞ்சி லோக்கல் காலேஜுக்கு கிடைக்க மாட்டேன். பணம் இவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு காரணம் அதுதானே தவிர பின்னாடி சேரிட்டி கொடுக்கணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ன்றாங்க. முதல்ல யூ டேக் கேர் ஆஃப் ஹோம் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான். ரெண்டாவது. மூணாவது, இந்தியாவை திரும்பி பார்க்க வைப்பது NRI அம்மே. ஏன் என்ன NRI இல்லைன்னா இந்தியா இருக்குன்னே தெரியாது இருக்கும். அவர் சொன்னார், அழகா சொன்னார். இன்னைக்கு GDP எப்படி இருக்கு, இன்னைக்கு எக்கனாமிக் growth எப்படி இருக்கு இந்தியாவில், இந்தியாவில் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இந்தியாவில் எத்தனை பேர் PhDs வாங்கியிருக்காங்க, இந்தியாவில் எத்தனை பேர் இன்னைக்கு ஹை லெவலில் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் இல்லாத விஷயமா? அதனால அதை இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கிறது NRI-னாலே. மேலும் NRI இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா less than 1%. இந்த 1% of the people இந்தியாவை நம்ம பார்க்க வைக்கணும். இந்தியாவுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, ஒரு கல்ச்சர் இருக்கு, ஒரு பொருளாதாரம் இருக்கு, ஒரு GDP growth இருக்கு. இன்னைக்கு சைனாவும் இந்தியாவும் தான் அமெரிக்காவை விட ஜாஸ்தி இருக்கு GDP. இன்னைக்கு 1.3%, இங்க இந்தியாவில் 6%. அதனால அந்த பாயிண்ட் ராங். அப்புறம் பெற்றோர்கள் வெளிநாடு சுற்றி காட்டுறாங்க. பெற்றோர்களுக்கு வந்தா அவங்க தான் கேட்கணுங்க. எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸ் கோபாலன் பேர், போஸ்ட் ஆஃபீஸ் பெரிய ஆள், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, அமெரிக்காவுக்கு வந்தார். அவன் வந்துட்டு திரும்பி போனார். நான் இந்தியாவில் பார்த்தேன், என்ன மாமா எப்படி இருந்து கலிஃபோர்னியா? ஏன்டா அந்த நரக வாழ்க்கை பற்றி பேசுறேன்? கலிஃபோர்னியாவோட பெரிய வீடு வச்சிருக்கான், பின்னாடி பெரிய ஏக்கர் 2 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கான், ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எல்லாம் இருக்கு. கொண்டாட்டி அமெரிக்கன் எனக்கு கண்டுக்கவே மாட்டேன். ஒரு காஃபி சாப்பிடுங்களா மாமான்னு கூட கேட்க மாட்டேன். அவன் பாட்டுக்கு எதுக்கான கத்தால போயிட்டே இருக்கா, இவன் பாட்டுக்கு இவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அப்பா ஃப்ரிட்ஜில் வச்சுக்க சாப்பிட மாட்டேன். இவன் ஊர் சுற்றி காட்டுறாங்க, வீட்டையே சுற்றி காட்டுறான், வீட்டுக்குள்ளேயே. அவர் அவன் 3 மாசம் இருந்த போது ஒரு நாள் கூட எங்கேயும் அழைச்சிட்டு போகல. அவர் கோயிலுக்கு போகணும்னா அது கூட அழைச்சிட்டு போகல. பிஸி, எல்லாரும் பிஸி லைஃப். பெற்றோர்களை சுற்றி காட்டுறாங்க. 100க்கு 90 பெற்றோர்கள் வீட்டுக்குள்ள நரகவேதனை அனுபவிக்கிறாங்க. இப்போ சென்னை தாண்டி வருவாய், நாங்கள் ஒரு நாடகம் போட்டோம், நீங்கள் வந்தீங்களா தெரியாது. அந்த நாடகத்தில் பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதில் அதிகம் சொல்லியிருக்கோம். தனிமை, வெறுமை, வீட்டை விட்டு வெளியில போக முடியாத சூழ்நிலை, போன் கூட பேச மாட்டாங்க சில பேர் பெற்றோர்கள். அப்படியெல்லாம் நடந்த எத்தனை பெற்றோர்கள் அவதிப்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. எனக்கு தெரிந்த நிறைய கேசஸ் இருக்காங்க. அதுக்கு பதில் கிளிஜோசியம் பார்க்குறாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, இப்போ NRI பார்க்கணும்னா கிளிஜோசியம் பார்க்கணும். இன்ஃபேக்ட் மோகன் சாருக்கு ஒரு நல்ல அட்வைஸ், இனிமேல் நீங்கள் கிளிஜோசியம் சேர்த்துங்க சார். அப்புறம் ஊரில் அடையாளம் என்பது ஒரு மாய கண்ணாடி. கிராமத்தில் இருக்கிறவங்க இங்கே என்ன சொல்லுங்க, பக்கத்து விடுக்கிறோம், ஊரெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, பொண்ணு நல்லா இருக்கிறான், பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாம் வயிற்றுச்சலுங்க. அவன் ஃபாரின்ல இருக்காச்சுன்னா வயிற்று அது போய் ஊர்ல காசிப் பண்ணுவாங்க. அவன் குடும்பத்தில் பேசுவார், பாத்தியா அப்பா பையன் எங்க இருக்கான், பாத்தியா என்ன பண்ணான் தெரியும். இப்படி ஊர் வம்பு பேசுவாங்க, ஊர் கதை பேசுவாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. உறவுகள் முடிச்சிருக்காங்க. உறவுகள் கொடுத்து வயிற்றுச்சல் கிளம்புங்க. ரம்ய விளையாடுறது அவரே சொல்லிட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க, பரதம் இசை இதெல்லாம் கத்துக்கிறாங்க. அதெல்லாம் கல்யாணம் ஆனப்பறம் சார், கல்யாணம் குழந்தைங்களா வந்தப்போ தான் பரதம் விளையாடுறாங்க. NRI இங்க வந்து படிக்க வராங்களா, வேலைக்கு வராங்களா, பரதம் கத்துக்கு வராங்க. NRI கல்யாணமான பிறகு குழந்தை குட்டி வந்தாலே அவங்களுக்கு நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனால அவங்களுக்கு பரதத்தை குவாலிட்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உள்ள டான்ஸ் ஆகணும்.
பாலியல் எப்படி தான் நம்மளுள்ள பாடணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் தான் இருக்காங்களே தவிர நம்ம கலாச்சாரத்தை வளர்த்துட்டு பாரதத்திலையும் இசையிலையும் நம்ம பெரிய ஆளாகணும்னு இங்கே யாரும் பண்றது. ஓகே, கடைசியாக நம்ம முடிப்பதற்கு முன்னாடி ஒரு 4 போயம்ஸ் சொல்லுவோம், கவிதைகள். இது நீங்க இது ரொம்ப சிரிப்பா இருக்கு. திருமண நிராகரி. இதுவரை 100 விண்ணப்பங்கள் போட்டேன்டா, ஒண்ணுமே கிடைக்கலடா அப்படின்னு நான் ஹியூஸ்டன்ல வந்தேன். அவன் ஃப்ரெண்டு சொன்னா, என்னடா ஒண்ணுமே கிடைக்கல, வேலை கிடைக்கல. இல்லடா, கல்யாண அப்ளிகேஷன் போட்டேன் இந்தியாவில் இருந்து, ஒரு பொண்ணு கூட கிடைக்கலடா. காதல் திருமணம். 2 தோழிகள் பேசிக்கிறாங்க. ஏண்டி உங்க அப்பா தான் காதலுக்கு பச்சை கொடி காட்டுவார்னு சொன்னியே, இவன் தான் உன் ஜாதி, உன் மதம், உன் மொழி, உயர்ந்த படிப்பு, என்னடா அப்புறம் என்ன பிரச்சனை? அவன் என்ன ரெடி, அதாண்டி பிரச்சனை அப்படின்றாளா. 2வது பெண்டாட்டி டெபினிஷன் பாருங்க. பையனுக்கு சீதனமாக அமெரிக்காவிலே வேலை பண்ற ஒரு பையனுடைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க, பையனுக்கு சீதனமா பொண்ணுக்கு நாங்கள் யாரும் வரதாட்டினா அழகா வீடு கொடுக்குறோம், 2 கார் கொடுக்குறோம், 2 இந்தியாவுக்கு டிக்கெட், 2 வருஷத்துக்கு 2 டிக்கெட் எல்லாம் பையன் சாப்பிட கொடுக்குறோன்னு பையனுடைய அம்மா சொன்னாலாம். அந்த பொண்ணுடைய அம்மா சொன்னா, ஐயோ வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னா உங்களுக்கு பொண்டாட்டி கேட்குதோ அப்படின்னு சொல்லி இருக்கிற பொண்டாட்டியும் உள்ள எடுத்துட்டு போயிட்டான். முன்ஜாக்கிரதை. இவர் சொன்னாரு தங்க வாட்சி அப்படின்னு. பெண் பார்க்கும்போது தங்க வாட்சி விட்டுட்டு போயிட்டேன், ஏன்னா ஃபாரின் வாட்சி தெரிஞ்சா பொண்ணு வாங்கிக்க மாட்டான்னு சொல்லி. அது ஆச்சா. இது பாருங்க, ஓட்டம். கடைசி நிமிடத்தில் மாப்பிள்ளை தப்பி ஓட்டம். ஏன்னா என்ஆர்ஐ என்று தெரிந்த எல்லோரும் புரிந்து கொண்டாங்க. என்ஆர்ஐ வைரஸ். இந்த புது வைரஸ் கம்ப்யூட்டரை பாதிப்பதில்லை, திருமணத்துக்கு தயாராக இருக்கும் வெளிநாட்டு இந்தியர்களை பாதிக்கும். தோஷம். தன் மகனுக்கு தோஷம் இருப்பதனால் கல்யாணம் தள்ளி போகிறது என்றவரிடம் எதிர்பார்ப்போடு என் மகளுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று சொன்னேன். ஐயோ, நான் என்ஆர்ஐ தோஷம் பற்றி சொன்னேன். வீழ்ச்சி. சற்று முன் நிலவரம் என்ஆர்ஐ நெஞ்சில் கணவர். ஏன்னா கல்யாண பங்கு சந்தையில் மதிப்பு சரிந்தது, கூடவில்லை, சரிந்தது. பட்டம். அவனின் பெயருக்கு பின்னால் எத்தனையோ பட்டங்கள், வேலை கிடைத்தது, ஆனால் என்ஆர்ஐ பட்டத்தால் கல்யாணம் மட்டும் நடக்கவே இல்லை. கண்டிஷன். கல்யாணத்துக்கு அவன் 100 கண்டிஷன் போட்டான், அவள் பாஸ் ஆனாள். அவள் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாள், அவன் ஃபெயில் ஆனான். ஏனென்றால் அவன் என்ஆர்ஐ. ஆகவே இன்றைய சூழ்நிலை, நாங்கள் என்ஆர்ஐ கல்யாணமே நடக்கவில்லை என்று சொல்லவில்லை, என்ஆர்ஐ தேடவில்லை என்று சொல்லவில்லை. இன்றைய சூழ்நிலையில் என்ஆர்ஐ மாப்பிள்ளை வரன்களின் தேடல் குறைந்திருக்கிறது என்று சொல்லணும். என்ஆர்ஐ இஷ்யூஸை பற்றி அவர் இஷ்யூ ஓரளவு சொன்னார். நான் 15 பாயிண்ட் வச்சிருக்கேன் என்ஆர்ஐ இஷ்யூஸ். அந்த இஷ்யூஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா எந்த அப்பனும் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர். நான் 10 நிமிஷத்துக்கு முடிக்கிறேன், உங்கள்கிட்ட வார்த்தை கொடுத்துருக்கேன், அதை காப்பாற்ற வேண்டியது கரு மாணிக்கவாசன் கையில். நடுவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க விரைவாக நாம் முடித்துக் கொள்வோம். நாம் வளவளாக்குவோம் என்று இழுத்துச் செல்ல வேண்டாம். இந்த நிகழ்ச்சி உருவாவதற்கே ஒரு என்ஆர்ஐ மூலமாக திரு மோகன் அவர்களுடைய அண்ணன் பையன் அவர்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு யூஎஸ் சிட்டிசனாக இருக்கலாம், அவர் என்றும் அந்த அளவில் ஒரு தொடர்புக்கே நாம் இந்த மாதிரி நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவதற்கு அவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு தொடர்பாக இருக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, பலவர் சொன்னார்கள், நான் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் சென்று கொண்டிருக்கும். நான் சுருக்கமாக சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கை. என்ஆர்ஐ வரன்களுக்கு, என்ஆர்ஐ வாழ்கின்ற மணப்பெண்ணுக்கோ பெண்களுக்கோ தன்னம்பிக்கை என்பது மிக மிக அதிகமாகிறது. வாழ்க்கையிலே ஒரு எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு அறங்கள் அந்த காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்வார் திருவள்ளுவர். அதன்படி சொல்லிய வண்ணம் ரொம்ப அரிதான ஒன்றை நாம் இங்கே வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டி அங்கே இருக்கிறவருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தீர்க்கமான உண்மை. அதை யாராலும் மறுக்க முடியாது. எண்ணிக்கையிலே குறைவே தருகிற என்றென்றைக்கும் மதிப்பு நாம் குறைவதில்லை. அது மட்டுமல்ல, அங்கே சொன்னார்கள், எதிர்கட்சி தலைவர் சொன்னார், பெற்றோர்கள் எல்லாம் இங்கே வந்து அந்த அளவுக்கு சிரமப்படுகிறார்கள் என்று. அங்கே நிலைமை மிக படுமோசம். எல்லோரும் சீரியல்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் வீட்டு கணவர் சாப்பிடுவதற்கு கூட அவர் அந்த இருக்குது, போய் சாப்பிடுங்க, அது என்ன நடக்குது என்று கூட தெரியவில்லை. அவர்கள் மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த தொலைக்காட்சியில இங்கே மூழ்கி கொண்டு பெற்றோர்களையோ மாமியார்களையோ மாமனார்களையோ யாருக்கும் அங்கே மதிப்பு கொடுப்பதில்லை. ஆனால் நாம் இங்கே அப்படி அல்ல. இருவருமே வேலைக்கு சென்றாலும் கூட அவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே நம்மை நம்பி வந்திருக்கிறார்களே என்று நம்பி அவர்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்தி அவர்களை நாம் மகிழ்விக்கிறோம்.
குறைவாக இருந்தாலும் நாம் நிறைவாக செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் அந்த நிறைவு அங்கே அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அவர்களே இங்கே வந்தவர்களே சொன்னார்கள், இங்கேதான் வாழ்க்கை என்பதை எப்படி நடத்துவது என்று புரிந்து கொள்கிறார்கள். அங்கே இருப்பவர்கள் பரபர என்று வாழ்க்கை இயந்திர வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ஆர்ஐ வரங்களாக இருந்து அவர்களுக்கு மனமெடுத்து கொடுத்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது உலகமே உங்கள் காலடியில் விசாரிப்பதன் போது நடுவர் அவர்களோடு சொன்னார்கள், விசாரிப்பதிலே சிரமங்கள் இருக்கு, விசாரிப்பதிலே சிரமம் இல்லை, இந்தியாவிலே தான் விசாரிக்கிறது என்று சொல்லி தவறான தகவல்கள் எல்லாம் கொடுத்து விவகாரத்துகள் அங்கே அதிகமாகி கொண்டிருக்கின்ற நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அங்கே செய்தித்தாள்களில் வருகின்ற செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏற்குமாறான செய்திகள் தான் அதிகமாக வருகிறதே தவிர எல்லோரும் தவறான தகவல்களாக அங்கே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே இருந்தாலும் கூட குறைந்த அளவில் இருந்தாலும் கூட நிறைந்த தகவல்களை உண்மையான தகவல்களின் அடிப்படையிலே வரங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. சொர்க்கத்திலே திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது என்று நாம் சொல்வோம். சொர்க்கம் என்பது வெளிநாடுதான். இந்தியர்களுக்கு, இந்தியாவில் இருப்பவர்களுக்கு சொர்க்கத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொன்னால் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தான் அதை சொல்லித்தான் அவர்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, புள்ளிவரம் சொன்னார்கள். இப்பொழுது உலகளாவிய அளவிலே குடியேற்றங்களிலே பார்த்தீர்கள், ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் ஆஸ்திரேலியாவில் இப்பொழுது புதிதாக குடியேறுபவர்கள் ஆஸ்திரேலியாவில் 1000 பிரச்சனைகள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றன. இருந்த போதும் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அங்கே என்ஆர்ஐ கூடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கிலாந்தில் வாழ்கின்ற இந்தியர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற வெளிநாட்டவர்களிடையே இந்தியர்கள் தான் முதலிடம் இருக்கிறார்கள். குடியேற்றங்கள் அங்கே இன்னும் கூடிக்கொண்டுதான் இருக்கின்றன. ஆக என்ஆர்ஐ வரன்களுக்கு என்றென்றும் மதிப்பு கூடத்தான் செய்யும். இந்தியாவை பொறுத்தளவிலே அதிகமாக எண்ணிக்கை இருக்கலாம், ஆனால் மதிப்பு என்று வரும்பொழுது நான் உங்களை தலைப்பு புரிஞ்சுதான் சொன்னேன். தேடல் என்பதற்கு ஒரு மதிப்பீடு அவசியம். தேடல் என்பது எதை வைத்து நாம் மதிப்பீடு செய்கிறோம்? வெளிநாட்டில் அவருடைய பொருளாதாரம், சமூக அந்தஸ்து எல்லாத்தையும் ஒரு கணக்கிட்டு தானே அந்த முடிவுக்கு வருகிறோம். தேடல் என்பதற்கே நாம் ஒரு அடிப்படை தகுதியாக நாம் என்ஆர்ஐ வரன்கள் இருக்கின்றார்கள். அந்த அளவில் என்றென்றைக்கும் என்ஆர்ஐ வரன்களுக்கு மதிப்பு கூடுகிறது என்று சொல்லி வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. முதல்ல ஒரு விஷயம், எத்தனையோ தொலைவு தூரம் வந்து தமிழ்நாட்டை விட்டு இவ்வளவு தூரம் வந்து இந்த அரங்கத்தில் வந்து ஒரு சிறப்பான பட்டிமன்றத்துக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு வந்த பேச்சாளர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான இவ்வளவு சிறப்பா நாங்கள் எடுத்துட்ட சப்ஜெக்டுக்கு ரொம்ப நேர்மையா சிறப்பா வாதாடின இவர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பில் மிக சிறப்பான ஒரு பாராட்டுதலை தரலாம் அவர்களுக்கு. அடுத்ததா சனிக்கிழமை காலம்புற இத்தனை வேலைகளுக்கு நடுவுல பொறுமையா வந்து இந்த நிகழ்ச்சி இத்தனை மணி நேரம் 2 மணி நேரமா நேரத்தை கொஞ்சம் மீறிட்டோம். இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இவ்வளவு நல்லா, அதாவது 100 பேர் இருப்பீங்க, இல்லை 120 பேர் இருப்பீங்க, எங்களுக்கு வந்து ஒரு 1000 பேர் இருந்த உணர்வினை கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனப்பூர்வமான இந்த அரங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப யதார்த்தமான விவாதத்துக்குள்ள தான் போனோம். ஆனா தீர்ப்புன்னு சொல்லும் பொழுது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தீர்ப்பு சொல்லணும். அதுதான் நியாயமான ஒரு விஷயம். இன்னமும் இந்தியாவில் வந்து இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கனவு தேசம் தான். அந்த மக்களுக்கு வந்து இன்னமும் அந்த இது இருக்கு. அதாவது அமெரிக்காவில் பையன் இருக்கான், இல்லை அமெரிக்காவில் பொண்ணு இருக்கா, இல்லைன்னா அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஐடி செக்டர்ஸ்ல ஆன்சைட் இன்னும் போல அப்படின்னு கேட்பாங்க. அட்லீஸ்ட் 2 வருஷமான அமெரிக்காவுக்கு வந்துட்டு வரணும், ஆன்சைட் போகணும். அந்த மாதிரி போலன்னா அவர் விவரம் இல்லாத ஆள், அவர் வந்து கரெக்டா அந்த தனக்கு வேணுங்கிற விஷயங்களை கரெக்டா பண்ணாத ஆள், அதனால தகுதி குறைவான ஆள் அப்படிங்கிற எண்ணம் வந்து உண்மையிலேயே இருக்கு. நாம் அதை மறுக்கவே முடியாது. அதனால வந்து என்ஆர்ஐ வரன் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், 5 குணங்கள் கட்டாயமா தேவை அப்படின்னு சொல்லிட்டோம். இதுல வந்து 6வது விரல் மாதிரி அதிர்ஷ்ட விரலா தான் இன்னமும் இருக்கு ஒரு பக்கத்துல.